Hello friends, welcome to Sherlin's Craft. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பேப்பர் கப் வச்சு தான் ஒரு சூப்பரான கிராஃப்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த கப்புக்கு கீழ் பக்கமாக வந்து பென்சில் வச்சு இந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். லைட்டாக கேப் விட்டு வரைகிறேன். இதே மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க, ஓகேவா? இப்போ வரைஞ்சிட்டேன். இப்போ அடுத்தது வந்து இந்த கப்புக்கு மேலே வந்து ஒரு பைப் மாதிரி இருக்கும்ல, அது வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதிலேருந்து அந்த சர்க்கிளாக அந்த பைப் மாதிரி வர்றதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணியாச்சு. இது நம்மளுக்கு தேவையில்லை, அதனால ஒரு ஓரமாக வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை ரெண்டாக மடித்து எடுத்திருக்கேன். அதை இந்த பேப்பர் கப்புக்கு மேலே வச்சு பார்த்துக்கிறேன். அந்த சைஸ்க்கு வந்து ஒரு பெட்டலும் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். நீங்களும் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெட்டலாக வேணும்னா பெருசாக வரைஞ்சிக்கோங்க. இதை விட மெலிசாக வேணும்னா இதை விட மெலிசாக கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம், ஓகேவா? நான் வரைஞ்சதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பேப்பரை கப் மேலே வச்சு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் தள்ளி வச்சு திரும்பவும் வரைஞ்சிட்டு இதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வந்து இந்த கப் ஃபுல்லாக வரைஞ்சிக்க போகிறோம். இப்போ நான் இந்த கப் ஃபுல்லாக வரைஞ்சிட்டேன், பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். சின்ன சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக கட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு பெட்டலுக்கும் இன்னொரு பெட்டலுக்கும் நடுவில் இருக்கிறது தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறோம். நான் எப்படி கட் பண்ணுறேன்னு வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இதே மாதிரியே எல்லாத்துக்கும் கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க யாராவது இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ இந்த பேப்பர் கப்பில் நான் பாதி வரைக்கும் கட் பண்ணியிருக்கேன். இன்னொரு பாதி சைடு வந்து நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே வீடியோவில் காமிச்சோன்னா வீடியோ பெருசாக இருக்கும். இப்போ ஒரு பாதி கட் பண்ணிவிட்டு இந்த சைட்லேயும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கப் ஃபுல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு பெட்டலுக்கும் இன்னொரு பெட்டலுக்கும் நடுவில் இருக்கிறத இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அது மடக்க முடியும், அதுக்காக தான் இது. ஏன்னா நம்ம ஃப்ளவர் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். இது பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்கு சென்டரில் நான் எப்படி கட் பண்ணுறேனோ கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு கோடு மாதிரி போட்டோம்ல கீழ் பக்கமாக, அது வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு ஒரு பெட்டல்ஸ்க்கு நடுவுலையும் நான் எல்லாத்துக்கும் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இது எல்லாத்துக்குமே நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஒரு ஒரு பெட்டல்ஸையும் வந்து வெளிப்பக்கமாக நம்ம லைட்டாக இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போவே பார்க்குறதுக்கு அழகான ஒரு பூ மாதிரி இருக்கா? இதுக்கு கலர் கொடுத்தா இன்னமும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ரெட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட அக்ரலிக் பெயிண்ட் இல்லைனா நம்ம சேனலில் ஏற்கனவே ஹோம்மேடாக அக்ரலிக் பெயிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அந்த பெயிண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும், கடையில் வாங்குகிற பெயிண்ட் மாதிரியே. அதே மாதிரி உங்ககிட்ட பெயிண்ட் ப்ரஷ் இல்லைனா கூட நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். பெயிண்ட் ப்ரஷ் வந்து 6 விதமாக போட்டிருக்கேன். நீங்கள் அதில் ஒரு ஒரு டைப்பையும் பார்த்துட்டு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் இருக்குல்ல, இதுக்கு மட்டும் நான் வந்து இந்த ரெட் கலர் பெயிண்ட் வந்து கொடுக்குறேன். ரெட் கலர் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலரில் இந்த கிராஃப்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இது வந்து யாருக்காவது பர்த்டேனா கூட இந்த மாதிரி அழகாக செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து வீடியோ கடைசியில் நீங்கள் பாருங்கள் இதோட எண்டு எப்படி இருக்குன்ட்டு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த கிராஃப்ட் எப்படி பண்ணணுன்ட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். உள்ள சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, அதோட அவுட்லைனில் கூட கொஞ்சமாக நான் இந்த ரெட் கலர் பெயிண்ட் வச்சு ப்ரஷ்லேயே அப்படியே சர்க்கிள் மாதிரி போடுறேன். இதே மாதிரி ஃபுல்லாக இந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாமே நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ்க்கு வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் டபுள் கலர் யூஸ் பண்ணி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அந்த உள்ளுக்குள்ளே நான் சர்க்கிள் மாதிரி போட்டேன்னு சொன்னால அதுலேயும் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இருந்தாலும் அங்கங்கே லைட்டாக ஒயிட்டாக இல்லைனா லைட்டாக கலர் இருக்க இடத்துலலாம் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக கொடுத்துக்கிறேன். பெயிண்ட் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. நான் வந்து இந்த பெயிண்ட்டையும் அதுக்கு கீழே வச்சுருக்கேன் அந்த ஒயிட் கலர் போர்டையும் எடுத்துகிட்டு இந்த பெயிண்ட்டை நல்லா காய வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பெயிண்ட் நல்லா காஞ்சிடுச்சு, நல்லா ஷைனிங்காக இருக்குது. வீடியோவில் லைட்டாக ஷைனாக தெரியுது, ஆனால் நேரில் வந்து ரொம்ப ஷைனிங்காக அழகாக இருந்துச்சு. இப்போ இந்த ஃப்ளவருக்கு நடுவில் ஒயிட் கலரில் இருக்குல்ல, அங்கே வந்து நான் பிளாக் கலர் அக்ரலிக் பெயிண்ட் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் போஸ்டர் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இப்போ இது கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது காஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து லைட்டாக ஃபெவிகால் வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஃபெவிகாலும் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு குட்டி கப்பில், ரொம்ப குட்டி கப்பில் கொஞ்சமாக கடுகு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கடுகு இருந்தால் போதும், சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த கடுகு. இது வந்து இந்த ஃபெவிகால் போட்ட இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும் கடுகு. இப்போ இது வந்து லைட்டாக அது மேலே கொட்டிக்கிறேன். அவ்வளோ கொட்டியே இதில் வந்து கொஞ்சம் கடுகு மீந்திருக்கு. இப்போ இது வந்து கை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நேரம் காயட்டும். எக்ஸ்ட்ரா இருக்க கடுக்கெல்லாம் வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம் அப்புறமா. இப்போ இது வந்து ஒரு கப்பில் வந்து இந்த மாதிரி கொட்டிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் வந்துடும். இப்போ சைடில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒட்டி இருக்கிறத வந்து இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் ப்ரஷ் வச்சு நான் எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ இது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து பிளாக் கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்துருக்கேன் பெயிண்ட் பண்ணுறதுக்காக. இந்த கடுகு எதுக்கு நம்ம போட்டோன்னா, உண்மையிலேயே அந்த ஃப்ளவருக்கு நடுவில்லாம் ஒரு மாதிரி டாட் டாட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி உண்மையான ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதுக்காக தான். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் பிளாக் கலர் இல்லைனா டார்க் ப்ரௌன் கலர் கூட கொடுத்துக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கடுகுக்கு மேலே பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கடுகோட ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா கிளியராக தெரியும். அது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடுறேன். அடுத்து இன்னொரு பேப்பர் கப் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து ப்ரௌன் கலர் போஸ்டர் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் அக்ரலிக் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்கிட்ட கொஞ்சமாக இருந்துச்சு. இதையும் யூஸ் பண்ணிட்டோன்னா காலி ஆகிடும். அதனால் இந்த பெயிண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த பேப்பர் கப் மேலே ஃபுல்லாக நான் வந்து இந்த ப்ரௌன் கலர் தான் கொடுக்க போகிறேன். கொஞ்சம் நாள் டார்க்காக கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ப்ரௌன் கலர் பெயிண்ட் கொடுக்கும்போது இது எதுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலனா வெயிட் பண்ணி எதுக்கு அப்படின்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெரியும். இப்போ வந்து இந்த கப் ஃபுல்லாக நான் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு சில இடத்துல மட்டும் பெயிண்ட் லைட்டாக தெரியுது. அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பார்க்க ஈவனாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த கப்புக்கு மேலே வந்து ஒரு பைப் மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துலையும் வந்து இந்த ப்ரௌன் கலர் பெயிண்ட்டை வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பெயிண்ட் கொடுத்தாச்சு. அது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துருக்கேன் சின்னதாக. இப்போ இந்த கப்பை வந்து இதுக்கு மேலே வச்சு ஒரு பென்சில் எடுத்து இந்த கப்பை சுற்றி ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன். ரவுண்டு போட்டாச்சு. இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே பேப்பர் கப்லாம் யூஸ் பண்ணி 3 கிராஃப்ட் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனாலும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அது எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த கார்ட்போர்ட் பீஸை கட் பண்ணியாச்சு. இப்போ பெயிண்ட் பண்ணோம்ல ப்ரௌன் கலரில், அந்த கப்புக்கு மேலே வைக்கிறேன். இப்போ வந்து இந்த கப்பை விட கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்கணும். அதனால் இந்த ஓரத்தில் மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் லைட்டாக அந்த கப்புக்குள்ளே இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். இப்போ கட் பண்ணிட்டேன். இந்த வேஸ்ட்டெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு இப்போ கப் மேலே வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்குது இந்த கார்ட்போர்ட் பீஸு. இது வந்து எதுக்குன்னு இப்போவே சொல்லிடுறேன். இந்த ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணது வந்து தொட்டி மாதிரி வைக்கிறதுக்கு. இப்போ அடுத்தது வந்து க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் பாதியாக கட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா நம்ம ஸ்டிக் ரெடி பண்ணுறதுக்காக தான். நிறைய கிராஃப்டில் இந்த மாதிரி ஸ்டிக்லாம் ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஓரத்தில் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி சுற்றிட்டே இருக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சி சுற்றிக்கணும். அப்போ தான் டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி முடிச்சதுக்கப்புறம் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஃப்ளவருக்கு வந்து காம்போ ரெடி. இதை வந்து நம்ம அந்த பூ காம்பு மாதிரி வைக்க போகிறோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சா அந்த கப்பையும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கப்புக்கு மேலே இருக்க இந்த கார்ட்போர்ட் பீஸில் வந்து நான் ஓட்டை போட்டு எடுத்துக்கிறேன். இந்த சென்டரில் மட்டும் ஓட்டை போட்டு எடுத்துருக்கேன். அந்த ஸ்டிக்கு வந்து உள்ளே போகிற அளவுக்கு. இப்போ வந்து வச்சு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. இந்த ஸ்டிக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க சைடு வந்து கீழ்ப்பக்கமாக வச்சுட்டு கொஞ்சம் மெலிசாக வர மாதிரி சைடு வந்து மேலே வச்சுருக்கேன். இப்போ வந்து இது கரெக்டாக இருக்குது. இது ஓகே. இதுக்கு மேலே வந்து லைட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம் பெருசாக இருக்கனால. இப்போ வந்து இந்த கார்ட்போர்ட் பீஸ்க்கு வந்து ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். அப்போ தான் அது ரெண்டுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ இது ஃபுல்லாக நான் பெயிண்ட் பண்ணி முடிக்க போகிறேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கலாம். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து கொஞ்சம் நியூஸ் பேப்பர் நான் எடுத்துக்கிறேன். நியூஸ் பேப்பரை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக நான் வந்து கிழிச்சு இந்த மாதிரி இந்த கப்புள்ள போடுறதுக்காக இதுமாதிரி குட்டி குட்டியாக கிழிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சா ஸ்டிக்கையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்டிக் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கனால இதுலேருந்து கொஞ்சமாக குட்டியாக மட்டும் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது ஒட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து க்ளூ கன்னும் ஹீட் ஆகிடுச்சு. ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். இது ஃபுல்லாமே பேப்பர் தான், ஈஸியாக ஒட்டும். எனக்கு சீக்கிரமாக ஒட்டணும் அப்படின்றதுக்காக நான் க்ளூ கன் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது க்ளூ யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். இந்த ஸ்டிக்கில் ஒரு சைடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, அந்த சைடில் வந்து க்ளூ போட்டு ஒட்டணும். அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ கப்போட சென்டரில் வச்சு நான் ஒட்டிட்டேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஹாட் க்ளூ வந்து இந்த சைட்லலாம் லைட்டாக போட்டுட்டு இந்த கப் ஃபுல்லாக வந்து இந்த நியூஸ் பேப்பரை போட்டு நம்ம ஒட்ட போகிறோம். கொஞ்சமாக க்ளூ போட்டால் போதும்.
இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பால் மாதிரி பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. இது இந்த கப் ஃபுல்லாக கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக நியூஸ் பேப்பர் நம்ம போடணும். அப்போ தான் அந்த ஃப்ளவர்லாம் வச்சதுக்கப்புறம் நல்லா வெயிட் தாங்கும். இப்போ வந்து என்கிட்ட கிழிச்சு வச்ச நியூஸ் பேப்பர்லாம் போட்டுட்டேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, கேப் இருக்கனால இன்னும் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் கிழிச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மேலேயும் லைட்டாக வந்து க்ளூவை வந்து போட்டுட்டு இதுக்கு மேலேயும் வந்து இந்த நியூஸ் பேப்பரை வந்து உள்ளே போட்டுக்கலாம். இப்போ கப்பு ஃபுல்லாக கிழிச்சு வச்ச நியூஸ் பேப்பர்லாம் போட்டு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த கப்புக்கு மேலே ஹாட் க்ளூ வந்து போட்டுக்கலாம். ரவுண்டாக போட்டுட்டு சென்டர்லேயும் கொஞ்சம் லைட்டாக ஹாட் க்ளூவை போட்டு விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி பெயிண்ட் பண்ணி வச்ச இந்த கார்ட்போர்ட் பீஸை தூக்கி இந்த ஸ்டிக்குள்ளே போட்டு இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா இந்த கார்ட்போர்டோட ஒட்டுறதுக்கு இந்த மேலே வந்து அந்த ஸ்டிக் இருக்குல்ல, அதை சுற்றி வந்து லைட்டாக ஹாட் க்ளூ போட்டுக்கிறேன். அப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த ஸ்டிக்கை வந்து மேலே மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கை வச்சு வளைச்சி விட்டுக்கிறேன். அந்த இடத்துல மட்டும் ப்ரெஸ் பண்ணி அங்கே தான் வந்து நம்ம ஃப்ளவரை ஒட்டுவோம். அதுக்காக தான் அந்த இடத்துல அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தொட்டி இருக்குல்ல, அந்த தொட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு லேஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சாட்டன் ரிப்பன் போட்டு கூட ஒட்டிக்கலாம். அந்த இடத்துல வந்து நம்ம ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டினால க்ளூலாம் தெரியுது. இந்த மாதிரி ஏதாவது லேஸ் ஏதாவது ஒட்டிட்டோன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் சாட்டன் ரிப்பன் இதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஏதாவது கலர் போட்டு கூட ஒட்டிக்கலாம். இப்போ இதை நான் ஒட்டி எடுத்துட்டேன். க்ளூ கன் யூஸ் பண்ணி தான் ஒட்டினேன். இப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. இப்போ அந்த காம்பு கிட்ட நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம்ல, அங்கே வந்து நான் க்ளூ போட்டுக்கிறேன் ஃப்ளவர் ஒட்டுறதுக்காக. இப்போ ரெடி பண்ணி வச்ச ஃப்ளவர் எடுத்து உங்களுக்கு எந்த லென்த்துக்கு எந்த அளவுக்கு காம்பு இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வச்சு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டேன். இப்போ இது ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. உங்கள்கிட்ட க்ளூ கன் இல்லை அப்படின்னா ஃபெவி பாண்ட் ஏதாவது யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பேப்பர் கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸ்ட்ராங்காக இருக்கும். அழகான ஒரு பூத்தொட்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு இலைகள் வைக்கிறதுக்காக க்ரீன் கலரில் ஒரு பேப்பரை மடித்து எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் ஆஃப் லீஃப் வரைகிறேன். ஆஃப் லீஃப் வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபுல் லீஃப் கிடச்சிரும். இப்போ நான் வரைஞ்சிட்டேன். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நான் வந்து 2 லீஃப் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து 2ஆக இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும் ஒட்டினதுக்கப்புறம். இப்போ வந்து க்ளூ கன் ஹீட்டாகவே இருக்கனால ஹாட் க்ளூ போட்டே நான் ஒட்டிக்கிறேன். ஃபெவிகால் போட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ சைடில் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு ஒட்டணும்னு தோணுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை பேக் சைட்லேயும் திருப்பி காமிக்கிறேன். நீங்கள் பேக் சைடில் ஒயிட்டாக இருக்குல்ல, அங்கே கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் எந்த கலரில் ஃப்ளவர் ரெடி பண்ணியிருக்கீங்களோ அந்த கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த அழகான ஃப்ளவர் கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போட்ட கிராஃப்ட் வீடியோஸை பார்த்து நீங்கள் வீட்டில் கிராஃப்ட் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஃபோட்டோவாக எடுத்து என்னோடய மெயில் ஐடிக்கு இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியும் என்னோடய மெயில் ஐடியும் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ளவரை நீங்கள் நிறைய செஞ்சு உங்கள் வீட்டை டெக்கர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.